வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். இந்த புதிய கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத முன்னாடியே நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய டார்கெட் பண்ண வேண்டிய ஜோன் என்னன்னு பார்த்தோன்னா 6420 மற்றும் 6360. 6420க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். பல முறை 6360ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போய் க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. அப்படின்றதுனால ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனோடனே நம்ம சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. தொடர்ந்து 6420 மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கடைசி 6420க்கு மேலே ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆக முடியாத காரணத்தினால அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி மறுபடியும் ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சது க்ரூட் ஆயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகமாக கீழேயும் அதால் வர முடியல. அதுக்கப்புறமா இந்த 6420 அப்படின்றத தெளிவாக பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்த ஜோனான 6460 தொடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கு. 6460லேயே ப்ரைஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 6480 பக்கமாகவோ இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் போன வாரத்துடைய மொத்த ஓப்பனிங்கை விட அதிகமாக ஓரளவு ஓப்பன் ஆகிற காரணத்தினால மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் 6420. ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 6420 வந்து கன்வர்ஜ் ஆகிறது. மறுபடியும் இந்த இடத்த கொஞ்சம் முக்கியமான இடமா மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன்லாம் பார்த்தோன்னா 6506 மற்றும் 6526 அப்படின்ற அடுத்த 2 டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 6600க்கு கூட போகலாம். ஆனால் முதல் டார்கெட் ஜோனை தொட முடியுமா அப்படின்றத பார்ப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. மறுபடியும் நம்ம கவனமாக இருக்க ஜோன் வேண்டிய இடம் 6420. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்ம ட்ரேடிங் பண்ணுறப்ப நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.